கோக் ஸ்டுடியோ தமிழ் சீசன் 2 பற்றி நான் பேசின்றே இருக்கிறத விட மேடையில் there's someone who's much better suited to join us. So can I please welcome Sean back on stage? So கோக் ஸ்டுடியோ தமிழ் சீசன் 2க்கு இந்த கேதரிங்க்கு வந்திருக்கிற எல்லாரையும் முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன். உங்களுடைய முக்கியமான வேலைகளை விட்டுட்டு இங்கே எங்கள் கூட இருக்கிறதுக்காக வந்து ரொம்ப நன்றி. தமிழ் டயாஸ்பரா உலகத்தில் எங்கெல்லாம் தமிழ் இசை கலைஞர்கள் இருக்காங்களோ, எவ்வளோ வெரைட்டியில் இருக்காங்களோ எல்லாரையும் ஒரு அம்பர்லாக்குள்ளே எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் கோக் ஸ்டுடியோ தமிழ் சீசன் 2. ஸோ முதல்ல இங்கே வந்திருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆண்ட்ரியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ். ஐ ஹவ் பீன் ஃபாலோயிங் ஹர் ஒர்க் ஃபார் அ லாங் டைம். நான் வந்து ஒன்றுமே ஒரு அட்ரஸே இல்லாத ஆளாக இருக்கும் போதுலேருந்து ஆண்ட்ரியாஸ் அ பிக் ஸ்டார் எல்லாத்துலேயுமே சிங்கிங்கில். ஸோ ஐ ஹவ் அட்மையர்ட் ஹர் அ லாட் ஃபார் ஹர் கரேஜ் அண்ட் ஹவு ஷி எக்ஸ்பிரஸஸ் ஹர் செல்ஃப். ஸோ அவங்க சாங் ரைட்டிங்லாம் நிறைய கேட்டிருக்கேன். நீங்கள் பொதுவாக படங்களில் வந்து பார்த்துருக்கலாம். பட் ஒரு பர்சனலான ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு என்ன சொல்கிறது, ஆண்ட்ரியாவுக்கு ஒரு சைடு இருக்குது. வி வாண்டட் டு யூஸ் தட் ஆக்சுவலி ஃபார் தி சீசன். ஸோ தேங்க்யூ. அண்ட் ஆர்கே ஆதித்யா, அஃப்கோர்ஸ் என்னோட தம்பி. ஸோ இப்போ வந்து ஹீஸ் அ சென்சேஷன். ஸோ பட் ஆல்வேஸ் பேஷனேட் அபவுட் மியூசிக். யார் கூப்பிட்டாலும் போயிடுவான் பாடுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ரொம்ப சமத்து, ரொம்ப நல்ல பையன். ஸோ நல்ல ஆர்டிஸ்ட் தேவை. ஏன்னா ஆர்ட் வந்து ஒரு டூல் தான் ஆக்சுவலாக. அது நிறைய பேர் நிறைய இன்டென்ஷனுக்காக யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா சங்கீதம் கற்றுக்கிட்டாங்க ஆக்சுவலாக ரொம்ப என்ன சொல்கிறது, நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. தே மேபி செல்ஃபிஷ் ஆல்சோ. பட் இவன் அப்படி கிடையாது. ஆர்கே வந்து எப்பவுமே ஹி சிங்ஸ் ஃபார் மேக்கிங் அதர் பீப்புள் ஹாப்பி. ஸோ எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஆர்டிஸ்ட் whoever we have. ஸோ இங்கே சில பேரை விட்டுட்டேன், அவங்களை கடைசியாக மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் கம்போசர்ஸ்க்கு வரணும் கண்டிப்பாக. ஜஸ்டின் பிரபாகரன் இஸ் பார்ட் ஆஃப் சீசன் 2. அவர் வந்து எப்பயுமே மக்களில் ஒருத்தராக உட்காந்துக்கிட்டே இருப்பார். பட் பெரிய மியூசிக்கல் பிரெயின். என்னோட ஒன் ஆஃப் மை பெஸ்ட் அசோசியேஷன்ஸ் இன் லைஃப். சச் அ டேலண்டட் கம்போசர். தேங்க்யூ ஜஸ்டின் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் கிரீஷ் கோபாலகிருஷ்ணன், who's another, I'm a big admirer of his work. In fact, அவரோட முதல் படம் வந்தபோது நான் I think I texted him saying இது மாதிரி நான் அதுவுமே கேட்டதில்லைன்னு. அவ்வளோ யூனிக்காக ஒரிஜினலாக ரொம்ப ஒரு மாதிரி பாத் பிரேக்கிங்காக இருந்தது அவர் பண்ணது. இன்னைக்கு அவர் வந்து ஒரு பெரிய கம்போசராக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கார் இண்டஸ்ட்ரியில். ஏதாவதுன்னா முதல்ல கிரீஷ் இருக்காரா ஃப்ரீயான்னு கேட்டுருங்கன்ற அளவுக்கு பேசுகிறாங்க. என்னை சுற்றி ரொம்ப பெருமையாக இருக்குது அதை பார்க்கறதுக்கு. ஸோ தேங்க்யூ. அண்ட் அவர் பண்ணியிருக்கிற 2 பாட்டு வந்து அதில் ஒரு பாட்டு என்னோட ஃபேவரட் சாங் ஆஃப் திஸ் சீசன். அதில் தான் என்னோட நிறைய ஃபேவரட் ஆர்டிஸ்ட் have been part of that. ஸோ நிறைய மிக்ஸ் ஆஃப் ஜானர்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் 2 பாட்டு பண்ணியிருக்கேன் இந்த சீசனில். அண்ட் அறிவு அவரே ஒரு பாட்டை உருவாக்கியிருக்காரு. ஆர்கே ஆதித்யா எல்லாருமே மென்ஷன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அ செக். அஃப்கோர்ஸ் ரொம்ப முக்கியமான ஆளை நான் விட்டுருப்பேன். நல்ல வேலை, தேங்க்யூ. ஸோ ஜிவி பிரகாஷ், யூ ஆல் நோ தட் அவர் ஃபிலிம்ஸில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தெரியும். ஆனால் என்னென்னா ஜிவி படத்துக்கு மியூசிக் டைரக்டராக இருக்கிறதுக்கு முன்னாடி அவரோட உழைப்பு யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலாக கம்போசராக அவர் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் தெரியும். அத்தனை பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரா. நீங்கள் கேட்ட நிறைய மேஜிக்கலான ட்ராக்ஸில் ஹி ஹஸ் ப்ரொடியூஸ்ட் மியூசிக் ஆன் இட். ஸோ அதெல்லாம் ஜிவியோட பேசும்போது ரொம்ப பயங்கரமாக ரொம்ப ரெவல்யூஷன் மாதிரி இருந்தது. ஸோ சச் அ ஹார்ட் ஒர்க்கிங், சச் அ ஜெனுவின் ஒரிஜினல் கம்போசர். பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு. பட் நான் கோக் ஸ்டுடியோக்காக ஜஸ்ட் கால் பண்ணி இது வந்து இட் ஒன்ட் பி லைக் ஃபிலிம்ஸ், இது மாதிரி பேரலாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே வந்து இல்லை மியூசிக்காகனா கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரி சொன்ன உடனே ஒரு வாரத்தில் ஹி ஸ்டார்டட் சென்டிங் ஐடியாஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இன்ஃபேக்ட் நாங்கள் கோக் டீமுக்கு ப்ளே பண்ண உடனே டக்குன்னு ஜிவி பாட் கேட்ட உடனே நாங்கள் யாருதுன்னு கூட சொல்லலை. they immediately like reacted in a very positive way. So ஜிவியோட இன்வால்மெண்ட்டுக்கு நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் வித்யா வாக்ஸ், ராஜலக்ஷ்மி இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். சார் எஸ் சார் getting to that. So and சில இன்னும் முக்கியமான பீப்புள் இருக்காங்க கோக் ஸ்டுடியோவில். விஜய் சேதுபதி சார் வாஸ் பார்ட் ஆஃப் அ சாங். நீங்கள்லாம் இப்படி பார்க்குறத தெரியுது எனக்கு. ஆனால் அவர் இப்போ மியூசிக் கற்றுக்கிறாரு. எனக்கு வாசிச்செல்லாம் காமிச்சாரு. ஸோ ஹீஸ் ரியலி இன்டு மியூசிக் தீஸ் டேஸ். ஐ திங்க் இட்ஸ் a good thing to have in life. மியூசிக் வந்து அது என்னமோ ஒரு எட்டாக்கனி மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. அதெல்லாம் நம்ம தவிர்த்துடணும். எல்லாருமே மியூசிக் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் என் ஆசை. ஸோ அவர் சச் அ டேலண்டட் ஆக்டர். இது அவர் அவ்வளோ பிஸியாக இருக்கார். அவரை பார்க்கவே முடியாது ஆக்சுவலாக.
1 hour 1/2 மணி நேரம் அப்படிதான் மீட் பண்றாரு. அதுல அவர் மியூசிக் கத்துக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன் எனக்கு. ஸோ அண்ட் அருண் ராஜா இருக்காரா? ஓ, ஸோ அருண் ராஜா எனக்கு 12 வருஷமா தெரியும். பட் இந்த கோக் ஸ்டுடியோ தமிழ்ல ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ், மல்டிஃபேஸ்டட். அவர் பயங்கரமா நடிச்சு பார்த்துருக்கேன், நடிச்செல்லாம் காட்டுவாரு, பாட்டு எழுதுவாரு, ரேப் பண்ணியிருக்காரு, கேட்டிருக்கீங்க. நெருப்புடா எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ஆனா இந்த கோக் ஸ்டுடியோ தமிழ் சீசன்ல ஒரு பாடி இருக்காரு, அந்த பாட்டை அவரே எழுதினாரு. ஸோ கம்போஸ் மட்டும் தான் நான் பண்ணேன். இது எல்லாருமே இந்த பாட்டை ஷூட் பண்ணும்போது கேட்டாங்க, இது யாரு பாடியிருக்கா? அருண் ராஜாவா அப்படின்னு கேட்டாங்க எல்லாருமே. அந்த மாதிரி ஒரு டேலண்டடான சிங்கர் அவருக்குள்ள இருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஸோ அகெயின் இல்லை, என்ன நான் அந்த சைடை பார்த்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் அவரே அந்த பாட்டை டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அது அவர் புரிஞ்சுருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ லைக் a lot of very happy associations and all the musicians cannot thank enough. கிறிஸ் ஜேசன், என் பாட்டில் ஒர்க் பண்ணவங்க, எல்லா பாட்டில் ஒர்க் பண்ண எல்லா மியூசிஷியன், அதான் ஒத்தரையாக நேம் பண்ணால் ரொம்ப டைம் ஆகிடும். எஸ் நிறைய பேர் விட்டுருக்கேன். ஸோ அசல் கோலார், ஸோ இது ஒரு பெரிய சீசன்ங்கிறதுனால திஸ் இஸ் சச் அ so his collaboration with Girish is something it really surprised me. Like Asal Kolar, of course, I worked with him on some other thing. Such a vibrant guy. இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. அண்ட் லைக் ஒரு மாதிரி என்ன சொன்னாலும் எது பண்ணுறதுக்கும் ரெடியா. இன்ஃபேக்ட் அவர் ரேப் கூட பண்ணல, எனக்கு ஒரு பாட்டு பாடினார் ஆக்சுவலா ஒரு படத்துல, ரொம்ப நல்லா பாடினாரு. ஸோ தேர் ஆல் ஜெனுவின்லி லைக் வெரி டேலண்டட் மியூசிஷியன்ஸ் ஹூ ஆர் ரிஸ்கிங், நிறைய ரிஸ்க் எடுத்து புதுசாக பண்றதுக்கான அந்த கரேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அசல் கிட்ட. அண்ட் லிசனர்ஸ் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம காம்ப்ளெக்ஸாக வாழற இந்த வாழ்க்கையில் நம்ம ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த ரொம்ப ஆனஸ்டாக சிம்பிளாக ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக இந்த கோக் ஸ்டுடியோ தமிழ் சீசன் 2ல இருக்கிற பாடல்கள், அதோட ஸ்டோரிஸ் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இந்த எல்லா பாட்டுமே நீங்கள் வாழ்க்கையில் உங்களோட எடுத்துட்டு முன்னாடி பயணிச்சு போகக்கூடிய பாடல்களாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ.